ரைட். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய தினம் நாங்க தரம் 6க்குரிய பாட பகுதியாக 4 பாடங்களை நிறைவு செய்து 4வது பாடத்திற்கு பிறகுள்ள இந்த இலக்கண பாடத்தினை இன்றைய தினம் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் சொற்றொடர், வாக்கியம் என்பவற்றின் வகையை அறிதல். சொற்றொடர், வாக்கியம் என்பவற்றின் வகையை அறிதல், அதாவது தரம் 6க்குரிய அந்த பாடப்பகுதி. நாங்க பார்ப்போமா இன்றைக்கு இதை முழுமையாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எங்களோட வகுப்பின் ஊடாக. ரைட். சொற்றொடர் அப்படின்ற என்ன, வாக்கியம் என்று சொன்ன என்ன, இது தொடர்பான முழுமையான விளக்கங்களை இன்றைய வகுப்புல எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். ரைட். ஓகே. வாசிங்க ராஜா சொற்றொடர். ஓகே சார். சொற்றொடர் சொற்றொடர் என்பது வாக்கியத்தின் ஓர் உறுப்பு ஆகும். இது ஒரு சொல்லாகவும் சொற்களின் தொகுதியாகவும் அமையலாம். எடுத்துக்காட்டு: பூ பெயர் தொடர், படித்தான் வினைமுற்றுத் தொடர். வாக்கியங்களிலும் சொற்றொடரை நாம் அவதானிக்கலாம். எடுத்துக்காட்டு: அம்மா சோறு சமைத்தாள், மழை நன்றாக பெய்தது, பூமி உருண்டை வடிவமானது. இங்கு அம்மா, மழை, பூமி என்பது எழுவாய் தொடர். இங்கு பெய்தது வடிவமானது என்பது பயனிலை தொடராக நாங்க பார்க்கிறோம். திக்ரா வாசிங்கம்மா. சொற்றொடர் என்பது வாக்கியத்தின் ஒரு உறுப்பு ஆகும். இது ஒரு சொல்லாகவும் சொற்களின் தொகுதியாகவும் அமையலாம். எடுத்துக்காட்டு: பூ பெயர் தொடர், படித்தான் வினைமுற்றுத் தொடர். வாக்கியங்களிலும் சொற்றொடரை நாம் அவதானிக்கலாம். எடுத்துக்காட்டு: அம்மா சோறு, மழை நன்றாக பெய்தது, பூமி உருண்டை வடிவமானது. இங்கு அம்மா, மழை, பூமி என்பது எரிவாய் தொடர். இங்கு சமைத்தால், பெய்தது வடிவமானது என்பது பயனிலை தொடர். ரைட். ஓகே. ரைட்டுமா. இப்ப பாருங்க, சொற்றொடர் அப்படின்னு சொல்ற பகுதியை நாங்க பார்க்க போறோம். ஆகவே இன்றைய எங்களோட பாடத்தினுடைய தலைப்பு சொற்றொடர், வாக்கியம் என்பவற்றின் வகையை அறிதல் அப்படின்றதுதான் பகுதி. நாங்க எழுத்துக்களோட வகையை நாங்க எங்களுடைய சென்ற இலக்கண பாடத்துல நாங்க பார்த்தோம். இன்றைக்கு சொற்றொடர், வாக்கியம் என்பவற்றோட வகையை அறிதல் தான் இன்றைய எங்களுடைய வகுப்பாக நாங்க பார்க்கலாம். சொற்றொடர் என்னும் போது பாருங்கம்மா, சொற்றொடர் என்பது வாக்கியத்தின் ஒரு உறுப்பு. அப்ப சொற்றொடர் என்று சொல்றது வாக்கியத்துல ஒரு உறுப்பாகத்தான் நாங்க பார்க்கிறோம். இது ஒரு சொல்லாகவும் சொற்களின் தொகுதியாகவும் அமையலாம். சொல்லாகவும் அமையலும், சொற்களோட தொகுதியாகவும் அமையலும். இப்ப நாங்க உதாரணம் ஒன்று பாருங்க, எடுத்துக்காட்டுன்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. பூ பெயர் தொடர். பூன்னு சொல்லி ஒரு பெயர் சொல்னால அதை நாங்க பெயர் தொடர்ன்னு சொல்லி சொல்லலும். படித்தான் என்பது வினைச்சொல். அதே போல வினைமுற்றாக இருப்பதனாலுமா அதை நாங்க வினைமுற்று தொடர் என்று சொல்லி நாங்க சொல்றது. அப்ப பெயர் சொல்லாக இருக்கும் என்று சொன்னா அது பெயர் தொடர் என்று சொல்லியும், வினைமுற்றாக இருக்கும் என்று சொன்னா வினைமுற்று தொடர் என்று சொல்லியும் நாங்க சொல்லணும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்ல சொல்லுங்க பாப்போம்மா. ஒவ்வொரு பெயர் சொல்ல சொல்லுங்க பாப்போம். பூமி. அப்ப அது என்ன தொடர்? பெயர் தொடர். வெரி குட். பெயர் தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. ஆஸ் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுங்க ராஜா. ஆஸ். ரைட். திக்ரா சொல்லுங்கம்மா இன்னொரு உதாரணம் உண்டு. சொல்லுங்க. கதிரை. கதிரை, மரம். அப்ப அதெல்லாம் நாங்க பெயர் தொடராக நாங்க சொல்லலாம். அப்ப எங்களுக்கு லேசா விளங்கி கொள்ளலும். ஒரு வாக்கியம் ஒன்றுட சொற்றொடர் என்பது வாக்கியத்தில் ஒரு உறுப்பாகும். இது ஒரு சொல்லாகவும் அமையலும், சொற்களோட தொகுதியாகவும் அமையலும்.
அப்ப சொல் என்று சொல்லி நாங்க பார்க்கல. மரம் என்பது ஒரு சொல், ஆகவே அது பெயர் தொடர். பூமி அது ஒரு சொல், அது ஒரு பெயர் தொடர். பூ ஒரு பெயர் தொடர். அதே போல படித்தான் என்பது வினைமுற்று தொடர். அது மாதிரி இன்னும் வினைமுற்று தொடருக்கு ஒவ்வொரு உதாரணங்கள் சொல்லுங்க பாப்போம். ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுங்க. விளையாடினேன். விளையாடினேன். அப்ப அது வினைமுற்று தொடராக நாங்க பார்க்கலும். திக்ரா மேய்ந்தது. மேய்ந்தது. அப்ப அது நாங்க சொல்றோம் வினைமுற்று தொடராக நாங்க சொல்லேலும். உமர் கொண்டு சொல்லுங்க ராஜா. உமர் உமர் ரைட். சீத் சொல்லேலுமா பாப்பா? சீத் ஒரு உதாரணம் வினைமுற்று தொடருக்கு. வினைமுற்று தொடருக்கு விளையாடினான். விளையாடினான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலும். விளையாடினான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலும். அப்படி நிறைய சொற்களை நாங்க சொல்லலாம். அப்ப பெயர் தொடர் வினைமுற்று தொடர் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட். இப்ப நீங்க பெயர் தொடர் என்று சொல்லியுமா ஒரு 5யும் வினைத்தொடர் அப்படின்னு சொல்லி ஒரு 5யும் டக்குன்னு எழுதலுமா? பெயர் தொடர் 5யும் வினைமுற்று தொடர் 5யும் ஏழும். ரைட். ஓகே ரைட். டக்குன்னு எழுதுங்கம்மா. பெயர் தொடர் 5, வினைமுற்று தொடர் 5. ரைட். ஓகே சரியாம்மா. பெயர் தொடர் 5 எழுதி நாட்கள் வாசிக்கலும். பெயர் தொடர் 5 எழுதியாச்சு சார். நான் வாசிக்கவா? வெரி குட். ரைட். ஓகே பெயர் தொடர் மரம், மேசை, கதிரை, அடிமட்டம், பென்சில். வெரி குட். அத நாங்க பெயர் தொடர் என்று சொல்லி நாங்க சொல்லிடும். வினை தொடர் 5 பெயர் சொல். சொல்லவா? திக்ரா சொல்லுங்கம்மா. ஓடியது, பாய்ந்தது, ஆடின, எழுதியது. எழுதியது அது வினைமுற்று தொடர். பெயர் தொடர் 5 திக்ரா. கருவன், அலுமாரி, சட்டி, பை, போர். ரைட். ஓகே வெரி குட். ரைட். வேற யாரை எழுதிக்குது? உமர். நான் சீத் சொல்லுங்க பாப்பா. பெயர் தொடர் மரம், வீடு, வானம், கதிரை, பூ. வெரி குட். வினை தொடர் வினைமுற்று தொடர் விளையாடினான், படித்தான், சாப்பிட்டான், தூங்கினான். தூங்கினான். ரைட். ஓகே ரைட். வெரி குட். வேற யாரும் சொல்லாத ஆட்கள்? ரைட். அப்ப உங்களுக்கு லேசா கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். ரைட். இப்ப வாக்கியங்களிலும் சொற்றொடரை நாம் அவதானிக்கலும். வாக்கியங்கள்லையும் நாங்க இந்த சொற்றொடர் ஏண்டா சொற்றொடர் என்பது வாக்கியத்துல ஒரு உறுப்பாகவும் அமையலும், அல்லது இது ஒரு சொல்லின் ஒரு சொல்லாகவும் சொற்களின் தொகுதியாகவும் அமையலும். அப்ப நாங்க இப்ப சொற்களை தான் பார்த்தோம். பெயர் சொல் பெயர் தொடர் என்று சொல்றோம். வினை சொல்ல நாங்க வினைமுற்று தொடர் என்று சொல்லி நாங்க சொன்னோம். இப்ப வாக்கியங்கள்ல சொற்றொடரை நாம் அவதானிக்கலாம். உதாரணம் பாருங்க. அம்மா சோறு சமைத்தாள். வாக்கியமாக நாங்க எடுக்கிற நேரம் மழை நன்றாக பெய்தது, பூமி உருண்டை வடிவமானது. இங்கு அம்மா
மலை பூமி என்பது எழுவாய் தொடர், எழுவாய்களை குறிக்கிறது அந்த வாக்கியத்துல. அதை நாங்க எழுவாய் தொடர் என்று சொல்லி நாங்க சொல்றது. அதே போல சமைத்தால், பெய்தது, வடிவானது, வடிவமானது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலுமா, இது எழுவாய், இது பயனிலை என்று சொல்லி நாங்க சொல்றது. அவை இந்த எழுவாய்களை நாங்க சொல்ற எழுவாய் தொடர் என்று சொல்லி நாங்க சொல்லிலும், அதே போல சமைத்தால், பெய்தது, வடிவமானது என்பது பயனிலை தொடர், பயனிலை தொடர் என்று சொல்லி நாங்க சொல்றது. ரைட், ஓகே. சீதொருக்கு இதை வாசிங்க ராஜா. வாக்கியங்களின் சொற்றொடரை எப்படி நாம் அவதானிக்கலும் என்ற பகுதியை. வாக்கியங்களின் சொற்றொடரை நாம் அவதானிக்கலாம். எடுத்துக்காட்டு: அம்மா சோறு சமைத்தால், மழை நன்றாக பெய்தது, பூமி உருண்டை வடிவமானது. இங்கு அம்மா, மலை, பூமி என்பது எழுவாய் தொடர். இங்கு சமைத்தால், பெய்தது, வடிவமானது என்பது பயனிலை தொடர். ரைட், ஓகே. திக்ரா வாசிங்கம்மா. ஓகே சார். சொற்றொடர். சொற்றொடர் என்பது வாக்கியத்தின் ஓர் உறுப்பு ஆகும். இது ஒரு சொல்லாகவும் சொற்களின் தொகுதியாகவும் அமையலாம். எடுத்துக்காட்டு: பூ பெயர் தொடர், படித்தான் வினைமுற்று தொடர். வாக்கியங்களிலும் சொற்றொடரை நாம் அவதானிக்கலாம். எடுத்துக்காட்டு: அம்மா சோறு சமைத்தால், மழை நன்றாக பெய்தது, பூமி உருண்டை வடிவமானது. இங்கு அம்மா, மலை, பூமி என்பது எழுவாய் தொடர். இங்கு சமைத்தால், பெய்தது, வடிவமானது என்பது பயனிலை தொடர். பயனிலை தொடராக நாங்க பார்க்கலும், பயனிலை தொடராக நாங்க பார்க்கலும். ரைட். இப்போமா உங்களுக்கு லேசி ஒரு பயிற்சி ஒன்று தரப்பட்டிருக்குது. பின்வருவன எவ்வகை சொற்றொடர் என கூறுக. அப்ப நாங்க தனியே தந்தவுமா பெயர் தொடரா, வினைமுற்று தொடரான்னு சொல்லி நாங்க சொல்லணும். இப்ப சொல்ல மட்டும் தந்தா ஒன்று நாங்க அது பெயர் தொடரா, வினைமுற்று தொடரா. அப்ப நீங்க ஒவ்வொன்றா வாசிச்சு டக்குன்னு சொல்லும், இது பெயர் தொடர் அல்லது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆட்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரையில நீங்க ஒருக்கா அந்த சொற்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளணும் ஒருக்கா. அதே போல 2வது பயிற்சி ஒன்று இருக்குது. பின்வரும் வாக்கியங்களில் உள்ள எழுவாய் தொடர், பயனிலை தொடர் என்பவற்றை இனங்காண்கன்னு சொல்லணும். அப்ப அதுக்கும் தெரிஞ்சா நீங்க ஒருக்கா வாசிச்சு பார்த்து கொண்டுட்டு உங்களுக்கு என்ன செய்யலும் என்று சொன்னா, அந்த முதலாவது உள்ள சொல்ல வாசிச்சுட்டு அது பெயர் தொடரா, வினைமுற்று தொடரா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலும். அப்படி இல்லைன்னு 2வதுல நீங்க அந்த வாக்கியத்தை வாசிச்சுட்டு அதோட எழுவாய் தொடர் எது, பயனிலை தொடர் எது அப்படின்னு சொல்லி சொல்லிடும். ரைட். யாரு முதலாவது சொல்ல போறீங்கம்மா? நான் சார். ரைட், ஓகே. திக்ரா, வெரி குட். திக்ரா வாசிச்சு சொல்லுங்கம்மா. பின்வருவன எவ்வகை சொற்றொடர் என கூறுக. மரம் பெயர் சொற்றொடர், வந்தான் வினைமுற்று தொடர், விழுந்தது வினைமுற்று தொடர், படித்தான் வினைமுற்று தொடர், பறக்கிறது வினைமுற்று தொடர், மலை பெயர் சொற்றொடர், பூமி பெயர் சொற்றொடர் பெயர் தொடர், புத்தகம் பெயர் தொடர், வீடு பெயர் தொடர், எழுதுகிறாள் வினைமுற்று தொடர், அழுகிறது வினைமுற்று தொடர், ஆடு பெயர் தொடர், எடுத்தான் வினைமுற்று தொடர். ரைட், ஓகே, வெரி குட். வேற யார் சொல்ல போறீங்க டக்குண்டி? செல்லவா? பயிற்சியை நாங்க முடிச்சு. ரைட், ஓகே, சொல்லுங்க ராஜா. மரம் பெயர் தொடர், வந்தான் வினைமுற்று தொடர், விழுந்தது வினைமுற்று தொடர், படித்தான் வினைமுற்று தொடர், பறக்கிறது வினைமுற்று தொடர், மலை பெயர் தொடர், பூமி பெயர் தொடர், புத்தகம் பெயர் தொடர், வீடு பெயர் தொடர், எழுதுகிறாள் வினைமுற்று தொடர், அழுகிறது வினைமுற்று தொடர், ஆடு பெயர் தொடர், எடுத்தான் வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், ஓகே, வெரி குட். உமர் சொல்லுங்க ராஜா டக்குண்டு. உமர். சீத்.
கண்ணகி கண்ணகி டெஸ்ட் பண்ண சொல்லுங்க ராஜா. டெஸ்ட் பண்ண முதலாவது பயிற்சியை பின்வரும் எவ்வகை சொற்றொடர் கூறுக. மரம் பெயர் தொடர். வந்தான் வினைமுற்று தொடர். விழுந்தது வினைமுற்று தொடர். படித்தான் வினைமுற்று தொடர். பறக்கிறது வினைமுற்று தொடர். மலை பெயர் தொடர். பூமி பெயர் தொடர். புத்தகம் வீடு. புத்தகம் பெயர் தொடர். வீடு பெயர் தொடர். எழுகிறாள் வினைமுற்று தொடர். அழிகிறது வினைமுற்று தொடர். பின்வரும் வாக்கியங்களுள்ள எழுவாய் தொடர் பயனிலை தொடர் என்பவற்றை இனங்காண்க. கண்ணகி புத்தகம் படித்தாள். கண்ணகி பெயர் தொடர். படித்தாள் வினைமுற்று தொடர். தேங்காய் கூரையில் விழுந்தது. தேங்காய் பெயர் தொடர். விழுந்தது வினைமுற்று தொடர். ரைட், கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நாங்க ஒரு வாக்கியத்துல எப்படி பார்த்தோம், சொல்லாக இருக்கக்குள்ளதான் நாங்க பெயர் தொடர் வினைமுற்று தொடர் என்று சொல்லி நாங்க சொன்னோம். நாங்க இந்த வாக்கியமாக நாங்க பார்க்கிற நேரம் நாங்க சொன்னோம் எப்படின்னு சொன்னா, வாக்கியமாக பார்க்கிற நேரம் அதுல இருக்கிற எழுவாய நாங்க எழுவாய் தொடர் என்று சொல்லியும், பயனிலைய நாங்க பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லியும் நாங்க சொன்னோம். அப்படித்தான் அந்த வாக்கியத்துல நாங்க பார்க்கிற நேரம் எழுவாய் தொடர் அதே போல பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க சொல்லணும். ரைட், ஓகே. திக்ரா சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. வாசிக்கவா? வாசிங்க. பின்வரும் வாக்கியங்களில் உள்ள எழுவாய் தொடர் பயனிலை தொடர் என்பவற்றை இனங்காண்க. கண்ணகி புத்தகம் படித்தாள். கண்ணகி எழுவாய் தொடர். படித்தாள் பயனிலை தொடர். தேங்காய் கூரையில் விழுந்தது. தேங்காய் எழுவாய் தொடர். விழுந்தது பயனிலை தொடர். கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. கோள்கள் எழுவாய் தொடர். வருகின்றன பயனிலை தொடர். பூனை எலியை பிடித்தது. பூனை எழுவாய் தொடர். பிடித்தது பயனிலை தொடர். பாம்பு முட்டையை குடித்தது. பாம்பு எழுவாய் தொடர். குடித்தது பயனிலை தொடர். பயனிலை தொடர் நாங்க ஒரு வாக்கியமாக நாங்க பார்க்கிற நேரமா எழுவாய் தொடர் பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லித்தான் சொல்றது. ஆஸ் சொல்லுங்க ராஜா. ஓகே சார். பின்வரும் வாக்கியங்களில் உள்ள எழுவாய் தொடர் பயனிலை தொடர் என்பவற்றை இனங்காண்க. கண்ணகி புத்தகம் படித்தாள். கண்ணகி எழுவாய். படித்தாள் பயனிலை தொடர். தேங்காய் கூரையில் விழுந்தது. தேங்காய் எழுவாய் தொடர். விழுந்தது பயனிலை தொடர். கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. கோள்கள் எழுவாய் தொடர். வருகின்றன பயனிலை தொடர். பூனை எலியை பிடித்தது. பூனை எழுவாய் தொடர். பிடித்தது பயனிலை தொடர். பாம்பு முட்டையை குடித்தது. பாம்பு எழுவாய் தொடர். குடித்தது பயனிலை தொடர். பயனிலை தொடர். இப்ப நாங்க படித்தாள் என்று சொல்லி மட்டும் நாங்க இங்க பாருங்க, படித்தான் வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஆக இங்க படித்தாள் என்பது ஒரு வாக்கியத்தை நாங்க பார்க்கிற நேரம் படித்தாள் என்று சொல்லி மட்டும் எடுத்தா நாங்க வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். அப்ப எழுவாய் தொடர் என்று சொல்லி நாங்க சொல்றோம். ஏன்னா இந்த வாக்கியத்துல இது எழுவாய். ஆகவே நாங்க எழுவாய் தொடர் என்று சொல்லி நாங்க சொல்லிலும், இதை நாங்க பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிலும். அப்ப நாங்க தொடர் சொற்றொடர் அப்படின்ற பகுதி உங்களுக்கு விளங்குதா? சொற்றொடர் ஒரு சொல்லாக எடுக்கக்குள்ள பெயர் தொடர் வினைமுற்று தொடர் என்று நாங்க பார்த்தோம். மரம் பெயர் தொடர். வந்தான் வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். கண்ணகி புத்தகம் படித்தாள். கண்ணகி எழுவாய் தொடர். படித்தாள் அப்படின்னு சொல்றது வினைமுற்று தொடராக நாங்க பார்க்கலும், அல்லது பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ரைட், ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக நாங்க இந்த பாடத்தை நாங்க பார்க்கலும். சொற்றொடர் வாக்கியம் அப்படின்ற அந்த பகுதி மிகவும் இலகுவான பகுதி. ஒரு சொல்லாக இருக்கும் போது அதனை நாங்கள் எப்படி இனம் காண்போம் சொன்னா பெயர் தொடர் என்று சொல்லியும், பெயர் சொல்லாக இருக்கும் என்று சொன்னா அதை நாங்க பெயர் தொடர். வினை சொல்லாக இருக்கும் என்று சொன்னா அதை நாங்க வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய அந்த பாடமாக நாங்க பார்க்க முடியும். அதே போல ஒரு வாக்கியமாக இருந்தா வாக்கியத்துல பகுதியாகவும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு வாக்கியம் ஒன்று
பகுதிகளாகவும் இந்த சொற்றொடர்கள் அமையிடும். அவை கண்ணகி புத்தகம் படித்தாள் என்ற அந்த நாங்க வாக்கியத்தை எடுக்கிற நேரம் கண்ணகி என்பது அந்த வாக்கியத்துடைய எழுவாய் என்பதனால அதை நாங்க எழுவாய் தொடர் என்று சொல்றது. படித்தாள் என்பது பயனிலை அல்லது அது வினைமுற்றாகவும் அங்கு அமையுது. அவை பயனிலை தொடர் அப்படின்னு சொல்றது நாங்க அதை வாக்கியம் என்று சொல்லி பார்க்கக்கூடாது. அது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொன்னாலும் அது பிழை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட், இந்த பகுதியுமா உங்களுக்கு கிளியரா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்குதா எல்லாருக்கும்? ரைட், ஓகே, ரைட். அப்ப நாங்க ரைட், ஓகே. உமர் கிளியரா ராஜா? உமர் ரைட், ஓகே. நாங்க இப்ப வாக்கியம் அப்படின்ற பகுதியை நாங்க பார்க்க போறோம். வாசிங்க ராஜா. திக்ரா வாசிங்கம்மா. திக்ரா. ஓகே சார். வாக்கியம் சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்பர். எடுத்துக்காட்டு: கவிதை அக்கா எழுதி கொண்டிருக்கின்றாள். ஒரு இது பொருள் உள்ள வகையில் அமையவில்லை, எனவே இது ஒரு பூரண வாக்கியம் அல்ல. இதனை பொருள் புலப்படும் வகையில் முறையாக அமைக்கும் போது இவ்வாறு அமைகிறது: அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருந்தாள். அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருந்தாள். ரைட், ஓகே. வாசிங்க ராஜா. வாக்கியம் சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையில் ஏற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்பர். எடுத்துக்காட்டு: கவிதை அக்கா எழுதி கொண்டிருக்கின்றாள். ஒரு பொருள் உள்ள வகையில் அமையவில்லை, எனவே இது ஒரு பூரண வாக்கியம் அல்ல. இதனை பொருள் புலப்படும் வகையில் முறையாக அமைக்கும் போது அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறாள். ரைட், ஓகே. அப்ப பாருங்க ராஜா, இந்த சீத் வாசிங்க ராஜா. சீத். வாக்கியம் சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்பர். எடுத்துக்காட்டு: கவிதை அக்கா எழுதி கொண்டிருக்கிறாள். ஒரு இது பொருள் உள்ள வகையில் அமையவில்லை, எனவே இது ஒரு பூரண வாக்கியம் அல்ல. இதனை பொருள் புலப்படும் வகையில் முறையாக அமைக்கும் போது இவ்வாறு அமைகிறது: அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறாள். ரைட், ஓகே, ரைட். இப்ப பாருங்க உமர் வாசிக்கலுமா ராஜா? உமர். எக்ஸ்கியூஸ் மீ சார். ரைட், சொல்லுங்கம்மா. நீங்க பேங்க். ரைட், ஓகே, ரைட். சரி, அப்ப நாங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. நாங்க கொஞ்சம் பாங்க சொல்லி முடிஞ்சோன்னே தொடங்குவோம். ரைட்.
ரைட், ஓகே. இப்ப பாருங்கம்மா, ரைட் பாருங்கம்மா, வாக்கியம் சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை நாங்க வாக்கியம் என்று சொல்லி நாங்க சொல்லி. அப்ப சொற்கள் பல சேர்ந்துதான் வாக்கியம் உருவாகுது. அப்ப சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒரு முறையாக ஒழுங்குமுறையாக அது இணையப்படணும். ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை நாங்க வாக்கியம் என்று சொல்லி நாங்க சொல்லேலும். உதாரணமாக நாங்க பார்க்கிற நேரமா, கவிதை அக்கா எழுதி கொண்டிருக்கின்றால் ஒரு. அப்ப இந்த வாக்கியத்தை நாங்க பார்க்கிற நேரம் சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு இங்கு இல்ல, அடுத்து ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்தும் இங்கு இல்ல அப்படின்னு சொல்றது எங்களுக்கு விளங்குது. இப்படி இதை நாங்க ஒரு வாக்கியம் என்று சொல்லி சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தினேன். கவிதை அக்கா எழுதி கொண்டிருக்கின்றாள் ஒரு. அப்ப சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்று சொல்லி நாங்க சொல்லேலும். உதாரணமா, கவிதை அக்கா எழுதி கொண்டிருக்கின்றாள் ஒரு அப்படின்னு சொல்லி தரப்படும். அப்ப இங்க ஒழுங்குமுறையாக இல்ல, அமைப்பு ரீதியாக இணைந்தும் காணப்படல அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப இப்ப கவிதை அதை பாருங்க, அதை எப்படி அமைக்க இயலும் சொல்லி, இது பொருளுள்ள வகையில் அமையவில்லை, எனவே இது ஒரு பூரண வாக்கியம் அல்ல. அப்ப இதனை பொருள் புலப்படும் வகையில் முறையாக அமைக்கும் போது இவ்வாறு அமைகிறது. அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறாள், அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். அப்ப இது ஒழுங்குமுறைக்கேற்ப அமையக்கூடிய ஒரு வாக்கியமாக நாங்க பார்க்கிறோம். அப்ப வாக்கியம் என்று சொல்வதுமா ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையில் அமைய வேண்டும். அதாவது ஒரு கருத்து முற்று பெற்ற சொற்றொடர் நாங்க வாக்கியம் என்று சொல்லி நாங்க சொல்ல முடியும்.
ரைட், ஓகே, ரைட். இப்ப சொற்றொடர் வாக்கியம் என்பவற்றின் வகையை அறிதல் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த பகுதியில வாக்கிய உறுப்புகள், இப்ப எங்களுக்கு வாக்கியம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஒரு சொற்கள் ஒழுங்குமுறையாக அமைந்து ஒரு கருத்தை தரும் என்று சொன்னா அதை நாங்க வாக்கியம் என்று சொல்லி சொல்றோம். இந்த வாக்கிய உறுப்புகள் உங்களுக்கு தெரியும் தான். இப்ப மனிதர்களுக்கு உறுப்புகள் ஈக்குது, எங்களுக்கு கை ஈக்குது, கால் ஈக்குது, தலை ஈக்குது, ஏனைய உறுப்புகள் எல்லாம் ஈக்குது. அது மாதிரி இந்த வாக்கியத்துக்கும் உறுப்புகள் ஈக்குது. என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம்னு சொன்னா, எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. இது மிக முக்கியமான உறுப்புமா எழுவாயும் பயனிலையும் தான். செயற்படு பொருள் இருக்கோ மேலும் இல்லாது இருக்கோ மேலும். அப்ப வாக்கிய உறுப்புகள் என்று சொல்லி நாங்க பார்க்கக்குள்ளே எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் அதை நாங்க சொல்லி. அப்ப எழுவாய் என்று சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். எழுவாய் என்று சொன்னா என்னன்னு சொல்லி திக்ரா வாசிங்குமா. வாக்கிய உறுப்புகள். எழுவாய், செயற்பாடு பொருள், பயனிலை. வாக்கியம் ஒன்றின் கருத்து ஆரம்பிக்கும் இடம், பயனிலையோடு எது, யார், எவை எனும் வினாக்களை கேட்பதன் மூலம் அறியலாம். உதாரணம், நேற்று மழை பெய்தது. எது பெய்தது? மழை. எழுவாய். அண்ணன் வந்தான். யார் வந்தான்? அண்ணன். எழுவாய். தேனீக்கள் பறந்தன. எவை பறந்தன? தேனீக்கள். எழுவாய். ரைட். ஆஸ் வாசிங்க ராஜா. வாக்கியம் ஒன்றின் கருத்து ஆரம்பிக்கும் இடம், பயனிலையோடு எது, யார், எவை எனும் வினாக்களை கேட்பதன் மூலம் அறியலாம். உதாரணம், நேற்று மழை பெய்தது. எது பெய்தது? மழை. எழுவாய். அண்ணன் வந்தான். யார் வந்தான்? அண்ணன். எழுவாய். தேனீக்கள் பறந்தன. எவை பறந்தன? தேனீக்கள். ரைட், ஓகே. சீத் வாசிங்க ராஜா. சீத். வாக்கியம் உறுப்புகள். எழுவாய், செயற்பாட்டு பொருள், பயனிலை. வாக்கியம் ஒன்றின் கருத்து ஆரம்பிக்கும் இடம், பயனிலையோடு எது, யார், எவை எனும் வினாக்களை கேட்பதன் மூலம் அறியலாம். உதாரணம், நேற்று மழை பெய்தது. எது பெய்தது? மழை. எழுவாய். அண்ணன் வந்தான். யார் வந்தான்? அண்ணன். எழுவாய். தேனீக்கள் பறந்தன. எவை பறந்தன? தேனீக்கள். எழுவாய். தேனீக்கள். எழுவாய். ரைட், ஓகே. ரைட். சீத். சீத். ஏன் சார்? நீங்க வாசிச்சா ராஜா? இப்பதான் சார் வாசிச்சேன். ரைட், ஓகே, ரைட். உமர் வாசிக்கலுமா ராஜா? உமர் வாசிங்க. ரைட். நாங்க பார்ப்போம் வாக்கிய உறுப்புகள். எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. இதுல ராஜா எழுவாயும் பயனிலை மிக மிக முக்கியமான உறுப்பு. ஒரு வாக்கியம் அமையறதுக்கு தேவையான மிக மிக முக்கியமான உறுப்பத்தை நாங்க எழுவாய் என்று சொல்லி நாங்க சொல்றது. அப்ப இந்த எழுவாயும் பயனிலையும் இப்ப வாக்கியம் ஒன்றுல இந்த எழுவாய் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லித்தான் நாங்க பார்க்கிறோம். வாக்கியம் ஒன்றுல கருத்து ஆரம்பிக்கும் இடம் அல்லது கருத்து எழும் பகுதி என்று சொல்லி நாங்க சொல்றது எழுவாய்க்கு. அதே நேரத்துல பயனிலையோடு எது, யார், எவை என்னும் வினாக்களை கேட்பதன் மூலமும் நாங்க எழுவாயை கண்டுபிடிக்கலும், கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். உதாரணமாக நாங்க பாருங்க. அப்ப இந்த பயனிலை, ஒரு வாக்கியத்துல பயனிலை என்று சொல்றதுமா எங்களுக்கு தெரியும் முடிகிற பகுதி, கருத்து நிறைவு பெறும் பகுதி. அந்த பயனிலையில எதுன்ற வினாவை நாங்க கேட்கலும், யார் என்று சொல்லி கேட்கலும், எவை என்று சொல்லி கேட்கலும். அந்த வினாவுக்கு என்ன விடையோ அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லி சொல்லுவோம் என்று சொன்னா எழுவாய் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்போ ஒரு வாக்கியத்துல கருத்து எழும் பகுதி, கருத்து ஆரம்பிக்கிற இடத்தை நாங்க என்னன்னு சொல்லி சொல்றோம்னு சொன்னா எழுவாய் என்று சொல்லி நாங்க சொல்றோம். உதாரணமாக நாங்க பாருங்க, உங்களுக்கு சில உதாரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. நேற்று மழை பெய்தது. இந்த வாக்கியத்துல நேற்று மழை பெய்தது. அப்ப நாங்க பெய்தது என்பது இந்த வாக்கியத்துல பயனிலையாக எங்களுக்கு தெரியும். அப்ப எது பெய்தது?
எது பெய்தது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்போம் என்று சொன்னா அந்த பயனிலையில எது பெய்தது? மலை. மலை. ஆகவே அந்த வாக்கியத்துல எழுவாய் மலை. லேசா நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். பாருங்க, அண்ணன் வந்தான். அப்ப எங்களுக்கு அங்க எது என்று சொல்லி கேட்கலாது. அப்ப நாங்க கேட்கிற கேள்வி வந்தான் என்பதுல யார் வந்தான்? யார் வந்தான்? அண்ணன். அண்ணன் வந்தான். அப்ப அண்ணன் அந்த வாக்கியத்துல எழுவாய் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேனீக்கள் பறந்தன. அப்ப எவை பறந்தன? இப்ப எவை பறந்தன? எவை பறந்தன என்று சொல்லி கேட்டா எவை பறந்தன? தேனீக்கள். தேனீக்கள். அப்ப அந்த தேனீக்கள் அந்த வாக்கியத்துல எழுவாயாக நாங்க பார்க்கிறோம். அவை மிக லேசான இலகுவான ஒரு பாடமாக இந்த பாடத்தை நாங்க பார்க்கலும். இலகுவான ஒரு பாடமாக இந்த பாடத்தை நாங்க பார்க்கலும். அப்ப வாக்கியம் என்று சொன்னா ஒரு சொற்கள் ஒழுங்குமுறையாக அமைந்து ஒரு கருத்தை தரும் என்று சொன்னா அதை நாங்க வாக்கியம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த வாக்கியத்துல உறுப்புகள் இருக்குது. மனிதர்களுக்கு கை கால் இருக்கிற மாதிரி ஒரு வாக்கியத்துக்கும் உறுப்புகள் இருக்குது. அதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அந்த வாக்கிய உறுப்புகள்ல எழுவாய் ஒரு உறுப்பு, பயனிலை இன்னொரு உறுப்பு, செயற்படு பொருள் இன்னொரு உறுப்பு. இப்ப எழுவாயத்தான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப வாக்கியம் ஒன்றுட கருத்து எழும் பகுதி, கருத்து அல்லது ஆரம்பிக்கும் இடத்தை நாங்க எழுவாய் என்று சொல்லி நாங்க சொல்லிடும். அப்ப அதை எப்படி கண்டறியலாம் என்று சொன்னாராஜா, அந்த வாக்கியத்துல பயனிலையில எது என்ற வினாவை நாங்க கேட்கலும், யார் என்ற வினாவை நாங்க கேட்கலும், அல்லது எவை என்ற வினாவை நாங்க கேட்கலும். கேட்டா நாங்க அந்த வினாக்களுக்கு கேட்பதன் மூலம் அதுக்கு கிடைக்கிற விடைதான் அந்த வாக்கியத்துல எழுவாய் என்று சொல்லி நாங்க அறிந்து கொள்ள முடியும். அதுக்குத்தான் சில உதாரணங்களை உங்களுக்கு நான் இங்க காட்சிப்படுத்திக்கிறேன். நேற்று மழை பெய்தது. எது பெய்தது? அப்ப மழை. அப்ப அந்த வாக்கியத்துல மழை என்பது எழுவாயாக நாங்க பார்க்கலும். அண்ணன் வந்தான். அப்ப இங்க நாங்க கேட்கிறது யார் என்ற வினாவை நாங்க கேட்கணும். யார் வந்தான்? அப்ப அண்ணன். அப்ப எழுவாய் அந்த வாக்கியத்துல எழுவாய் அண்ணன். அதே போல உமர் பாருங்க, தேனீக்கள் பறந்தன. இப்ப நாங்க இங்க எது பறந்தனன்னு சொல்லி கேட்கிறார். எது பறந்தனன்னு சொல்லி நாங்க கேட்க முடியாது. ஏன்னா தேனீக்கள் பன்மையில் இருப்பதனால எவை பறந்தன? தேனீக்கள் அப்படின்னு சொல்லிவிட வரும். ஆவே அதை எழுவாய் என்று சொல்லி நாங்க பார்க்கலும். ஆவே ஒரு வாக்கியத்துல மிக இலகுவாக எங்களுக்கு எழுவாய கண்டு கொள்ள முடியும். ஆவே எழுவாய் என்று சொல்றது நல்லா விளை கொள்ளும். ஒரு வாக்கியத்துல கருத்து ஆரம்பிக்கும் இடம் அல்லது கருத்து எழும் பகுதி அப்படின்னு சொல்லி நாங்க விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப அதை எப்படி கண்டறியலாம் என்று சொன்னா, ஒரு வாக்கியத்துல பயனிலை எங்களுக்கு தெரியும் என்று சொன்னோமா, எதுன்ற கேள்வி அங்க கேட்கணும்டா, எதை கேட்டா அதுக்கு விட வரும் என்று சொன்னா அது எழுவாய். யார் என்று சில உயர்திணை வாக்கியங்கள்ல நாங்க யார் என்று சொல்லி கேட்போம். சில அகரிணையில பன்மையை குறிக்கிற வாக்கியங்கள்ல எவை என்று சொல்லி நாங்க கேட்போம். இந்த வினாக்களை கேட்பதன் மூலம் இலகுவாக எங்களுக்கு என்ன செய்யலும் என்று சொன்னா எழுவாய நாங்க கண்டு கொள்ள முடியும். ரைட், ஓகே. இப்ப பயனிலை. பயனிலை ரைட். திக்ரா வாசிங்குமா? ஓகே சார். பயனிலை ஒரு வாக்கியத்தில் கருத்து முற்று பெற்று நிற்கும் இடம். உதாரணம், நான் வந்தேன், ரவி ஓடினான், பாரதியார் சிறந்த புலவர். செயற்படுபொருள் வினையின் பயனையுறுவது செயற்படுபொருள் என அழைக்கப்படும். இது வேற்றுமை உறுப்பை ஏற்று நிற்கும். பயனிலையுடன் எதனை, யாரை, எவற்றை முதலியவற்றுள் ஒன்றை வினவி செயற்படுபொருளை இது வேற்றுமை அறிந்து கொள்ளலாம். உதாரணம் 1. அவன் வீட்டை கட்டினான். எதை கட்டினான்? வீட்டை. செயற்படுபொருள். உதாரணம், அப்பா மகனை அடித்தார். யாரை அடித்தார்? மகனை. செயற்படுபொருள். உதாரணம், கிளி பழங்களை உண்டன. எவற்றை உண்டன? பழங்களை. செயற்படுபொருள். ரைட், ஓகே. இப்பமா இந்த வாக்கியத்தை நாங்க கொஞ்சம் பார்ப்போம் எப்படின்னு சொன்னோமோ. இப்ப இங்க பாருங்க, ஒரு வாக்கியத்தின் கருத்து முற்று பெற்று நிற்கும் இடம். நான் வந்தேன், அதே போல ஓடினான், ரவி ஓடினான், பாரதியார் சிறந்த புலவர். இது இங்க வாக்கியம் முடிகிற இடங்களாக நாங்க இந்த வாக்கியங்கள் முடிகிற இடங்களாக நாங்க பார்க்கலும். அப்ப இந்த வாக்கியங்கள் முடிகிற இடமாக பார்க்கலும். ஆகவே இந்த ஒரு கருத்து முற்று பெற்று நிற்கும் இடம் வந்தேன், ஓடினேன், புலவர்.
அப்படின்றது அந்த வாக்கியம் முற்று பெற்று நிற்கிற இடங்கள். ஆகவே அந்த முற்று பெற்று நிற்கிற அந்த பகுதியைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா பயனிலை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். இப்ப நான் வந்தேன், அப்ப அங்க வாக்கியம் முடியுது. அந்த முற்று பெற்று நிற்குது. வந்தேன் என்ற இடத்துல முற்று பெற்று நிற்கிறத நாங்க பார்க்கலும். அதனால வந்தேன் என்பதை நாங்க பயனிலையாக நாங்க பார்க்கலும். அதே போல ரவி ஓடினான். ஓடினான் என்பது இங்கு கருத்து முற்று பெற்று நிற்கிற இடமாக நாங்க சொல்லலும். ஆகவே அதை நாங்க வாக்கியத்துல பயனிலை என்று சொல்லலும். பாரதியார் சிறந்த புலவர். ஆகவே பாரதியார் சிறந்த புலவர். ஆகவே இந்த இடத்துல புலவர் என்ற இடத்துல வாக்கியம் முற்று பெற்று நிற்பதை நாங்க பார்க்கலும். ஆகவே அப்படி கருத்து முற்று பெற்று நிற்கிற இடத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்று சொன்னோம்னா பயனிலை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். இப்ப நாங்க பார்ப்போம் செயற்பாடு பொருள். செயற்பாடு பொருள் என்று சொல்றது வினையின் பயனை உருவது செயற்பாடு பொருள் என அழைக்கப்படும். அப்ப இந்த வினை சொல்லிட பயனை உருவது செயற்பாடு பொருள் என்று சொல்லி சொல்லப்படுது. இது வேற்றுமை உறுப்பை ஏற்று நிற்கும். அதாவது கட்டாயமாக வேற்றுமை ஐ என்ற அந்த வேற்றுமை உறுப்பை ஏற்று நிற்கிறத நாங்க பார்க்கலும். பயனிலையுடன் நாங்க இப்ப பயனிலையுடன் எது யார் எவை அப்படின்ற கேள்வியை கேட்டா நாங்க எழுவாயை கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா இங்க பயனிலையுடன் எதனை யாரை எவற்றை முதலியவற்றில் ஒன்றை வினவி நாங்க செய்யப்படு பொருளை நாங்க அறிந்து கொள்ள முடியும். அப்ப நான் அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் நான் போட்டிக்கிறேன் ராஜா. எதனை அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரம் அவன் வீட்டை கட்டினான். அப்ப இங்க பாருங்க, இங்க யார் கட்டினான் என்று சொன்னா அவன். அங்க எழுவாயாக நாங்க யார் என்ற வினாவை கேட்டா கண்டுபிடிக்க எழும். எதை கட்டினான், எதனை அல்லது எதை கட்டினான் அப்படின்னு சொல்லி கேட்டா வீட்டை. அப்ப இங்க எதை கட்டினான், வீட்டை செயற்படு பொருள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உதாரணம் 2 பாருங்க. அப்பா மகனை அடித்தார். அப்பா மகனை அடித்தார். யாரை அடித்தார் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வினாவை கேட்போம் என்று சொன்னா மகனை அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வாக்கியத்துல செயற்படு பொருளை மிக இலகுவாக நாங்க கண்டு கொள்ள முடியும். அதே போல பாருங்க, கிளி பழங்களை உண்டன அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் தரப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, உண்டன என்பது அந்த வாக்கியம் முடியிடம் எவற்றை உண்டன அப்படின்னு சொல்லி நாங்க கேட்போம்னு சொன்னா பழங்களை அப்படின்றது செயற்படு பொருளாக எங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். இந்த வினாக்களை கேட்கிற நேரமா அதுக்கு எந்த விடை கிடைக்கிறோ அதை நாங்க செயற்படு பொருள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லணும். எங்களுக்கு வாக்கிய உறுப்புகள் அப்படின்ற பகுதியைத்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். எழுவாய் என்று சொல்றது ஒரு வாக்கியத்துல, எழுவாய் என்று சொல்றது ஒரு வாக்கியத்துல கருத்து எழும் பகுதியை நாங்க எழுவாய் என்று சொல்லி சொல்றோம். அல்லது கருத்து ஆரம்பிக்கும் இடம், ஒரு கருத்து ஆரம்பிக்கிற இடம் அல்லது கருத்து எழும் பகுதி அப்படின்னு சொல்லி நாங்க எழுவாய்க்கு சொன்னோம். எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி யார், எது, எவை அப்படின்ற வினாவை நாங்க கேட்கலும். அதே போல பயனிலை என்று சொல்றதுமா ஒரு வாக்கியத்துல முற்று பெற்று நிற்கும் இடம், அந்த கருத்து முடிகிற இடம். கருத்து ஆரம்பிக்கிற இடம் எழுவாய், கருத்து முடிகிற இடம் நாங்க சொல்றது பயனிலை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். இப்ப கருத்து இப்ப நாங்க பார்ப்போம். அம்மா உணவு சமைத்தாள். இதுல கருத்து எழுகிற இடம் எதுமா, கருத்து ஆரம்பிக்கிற இடம் எது, கருத்து ஆரம்பிக்கிற இடம் எது, அம்மா உணவு சமைத்தாள். அதுல எழுவாய். கருத்து ஆரம்பிக்கிற இடம் எது அந்த வாக்கியத்துல, அம்மா உணவு, அம்மா. அப்ப அந்த வாக்கியத்துல எழுவாய் அம்மா. கருத்து முடிகிற இடம் எது, சமைத்தாள். அப்ப அந்த கருத்து முடிகிற இடம், அதை நாங்க பயனிலை என்று சொல்லி நாங்க சொல்லிடும். பயனிலைக்கு துணையாக நிற்கிறது, அதாவது ஒரு வினையின் பயனை உருவது. அப்ப எதை சமைத்தாள், எதை சமைத்தாள், சோறு. சோறு. அப்ப சோறு என்பது அந்த வாக்கியத்துல செயற்படு பொருளாக நாங்க பார்க்கலும். அப்ப லேசா கண்டுபிடிச்சு கொள்ளும். இது மிக இலகுவான ஒரு பாடமாக நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த இலக்கண பகுதியை லேசா எங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும். சொற்றொடர் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். தனிய ஒரு பெயர் சொல்லாக வாரது நம்ம அது பெயர் தொடர், வினைமுற்று தொடர் என்று சொல்லி பார்த்தோம். வாக்கியத்துல நாங்க பார்த்தோம் என்னன்னு சொன்னா எழுவாய் தொடர், அதே போல பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே போல வாக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன, அப்படி பல சொற்கள் இணைந்து
ஒழுங்குமுறையாக ஒரு கருத்தை நிறைவு செய்யுமாயின் அதை நாங்க வாக்கியம் என்று சொல்லி இந்த குழம்பி இருந்தா அதை நாங்க வாக்கியம் என்று சொல்லி சொல்லலாது. அதுக்குத்தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்றையும் நான் உங்களுக்கு எழுதி காட்சிப்படுத்தினேன். அதே போல வாக்கியத்திட உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் வாக்கியத்தின் உறுப்புகளாக எழுவாய், கருத்து எழும்பகுதி, பயனிலை கருத்து முடிகிற பகுதி அல்லது கருத்து முற்று பெற்று நிற்கும் இடம் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். செயற்பாடு பொருள் என்று சொல்றது வினையின் பயனை உருவது செயற்பாடு பொருள் என்று சொல்லி நாங்க சொல்றது. அதாவது நாங்க இப்ப லேசா கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் செயற்பாடு பொருள்ல பயனிலையில நாங்க எதை அல்லது யாரை எவற்றை அப்படின்ற வினாக்களை நாங்க கேட்கிற நேரமா செயற்பாடு பொருளை நாங்க மிக இலகுவாக நாங்க கண்டுபிடிக்க இயலும். அப்போ ஒரு வாக்கியத்துல நீங்க நல்லா யாது வச்சு கொள்ளணும், நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னா ஒரு வாக்கியத்திட உறுப்புகள் என்று சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் மிக முக்கியமான உறுப்பு எழுவாயும் பயனிலையும். அது ரெண்டும் இருந்தாலுமே அந்த வாக்கியமாக அது காணப்படையிலும். உதாரணமாக நாங்க சொல்லுவோம் சேவல் கூவியது, சேவல் கூவியது. அப்ப இங்க நாங்க கருத்து எழும் பகுதி சேவல், கூவியது அப்படின்ற பகுதி கருத்து முற்று பெற்று நிற்கிற இடம். அப்ப அங்க எழுவாயும் பயனிலை நீக்குது, அது ஒரு வாக்கியமாக நாங்க பார்க்கிறோம். அப்ப செயற்படு பொருள் என்று சொல்றது இருக்கவும் மேலும் இல்லாதிருக்கோ மேலும் ஆனா வாக்கிய உறுப்பாக செயற்படு பொருள் என்ன செய்யப்படுகின்றது என்று சொன்னா காணப்படுகின்றது அப்படின்றத நீங்க தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இதுல உங்களுக்கு என்ன சரி, இந்த வாக்கிய உறுப்புகள் அந்த பகுதியில என்ன சரி நீங்க கேட்டுக்கொள்ளணுமா அல்லது தெளிவுகள் பெற்றுக்கொள்ளணுமா, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கிளியரா விளங்கி கொள்ள ரைட். ஓகே, அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும் ராஜா. மிகவும் இலகுவான பாடம். ஆனா உங்களோட பரீட்சை வினாத்தால உங்களுக்கு வினாக்கள் வரும், வாக்கிய உறுப்புகள்ல வினாக்கள் வரும். இங்க மட்டுமல்ல, ஓலெவல் எக்ஸாம்லயும் இந்த வாக்கியத்துல மாணவர்கள் இடர்படுகின்றார்கள். சில பொழுதுகள் அவங்க அந்த வினாக்கள்ல புள்ளிகளை இழக்கின்ற ஒரு நிலையை நாங்க மதிப்பீட்டு பணியில ஈடுபடுறதுனால எங்களுக்கு தெரியும். தெரியாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க வந்து அந்த புள்ளிகளை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. ஆகவே நீங்க நன்றாக விளங்கி கொள்ளணும். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இலக்கண பகுதி எல்லாமே மிக இலகுவானது, லேசா உங்களுக்கு விளங்கி கொள்ளிடும். அப்ப நீங்க இப்ப நாங்க ஒரு சாரமாக இவ்வளவு நேரம் படிச்ச ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு நாங்க பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா நாங்க சொற்றொடர் வாக்கியம் அப்படின்ற பகுதிகளை படிச்சோம். அப்ப சொற்கள் தனியாகவும் அல்லது சொற்களோட சேர்ந்து என்ன செய்யணும் என்று சொன்னா உருவாக இயலும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த சொற்றொடர் என்று சொல்லக்கொள்ளே தனி ஒரு பெயர் சொல் மட்டும் நிற்கும் என்று சொன்னா அதை நாங்க பெயர் தொடர் என்று சொன்னோம். வினைச்சொல் மட்டும் நிற்கும் என்று சொன்னா அதை நாங்க வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வாக்கியத்துல நாங்க பார்க்கிற நேரம் அதை நாங்க என்னன்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நாங்க எழுவாய் தொடர்ன்னு சொன்னோம். அதன் வினை முடிகிற இடத்தை நாங்க பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். அதே போல இப்ப வாக்கியம் என்ற பகுதியை நாங்க பார்த்தோம். வாக்கியம் என்ற அதாவது சொற்கள் பல ஒழுங்கான முறையில அமைந்து ஒரு கருத்தை நிறைவு செய்யறத நாங்க பார்க்கிறோம். வாக்கியம் என்று சொல்லி நாங்க சொல்றோம். அந்த வாக்கியத்தோட உறுப்புகள் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். எழுவாய் அப்படின்னு சொல்றது கருத்து எழும் பகுதி அல்லது ஆரம்பிக்கும் இடம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். பயனிலை என்று சொல்றது கருத்து முடிகிற பகுதி அல்லது அந்த கருத்து முற்று பெற்று நிற்கும் இடம் நாங்க பயனிலை என்று சொல்லி சொல்றோம். செயற்பாடு பொருள் என்று சொல்லி சொல்ற நேரமா அந்த வினையின் பயனை உருவது செயற்பாடு பொருளாகும். சமைத்தால் என்பது பயனிலை தொடராக நாங்க பார்க்கிறோம். எதை சமைத்தால், உணவை அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் அது செயற்பாடு பொருளாக அந்த வாக்கியத்துல நாங்க பார்க்க முடியும். ரைட், கிளியராகுமா இந்த பாடம்? ரைட், ஓகே, ரைட். அப்ப நாங்க பயிற்சிகளை செஞ்சு பார்க்கல பாருங்க. இப்ப உங்களுக்கான ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த பயிற்சிகளை நாங்க செய்யணும். பாருங்க, சொற்றொடர் வாக்கியம் என்பனவற்றின் வகை அறிதல் அவங்களோட பாடப்பகுதியா தான் தலைப்பு. இப்ப பாருங்க, சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த சார்ட்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வாக்கியத்துல எழுவாய் என்ன, பயனிலை என்ன, செயற்பாடு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க டக்குன்னு குறிக்கணும். நீங்க ஒன்னாவது ரைட், ஓகே. வாக்கியம் 10 நாங்க ஒருக்கா வாசிச்சு பார்ப்போம். வாசிச்சு பார்த்தா அப்ப உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வாக்கியம் 10 வாசிங்க பாப்பா.
ஆஸ் ஓகே சார். மாலா கடிதம் படித்தாள். எழுவாய் மாலா கடிதம் செயற்படுபொருள் படித்தால் பயனில்லை. காகம் முட்டையை அடை காக்கிறது. காகம் எழுவாய் முட்டை செயற்படுபொருள் காக்கிறது அடை காக்கிறது பயனில்லை. பாரதி இனிய பாடலை பாடினான். பாரதி எழுவாய் இல்ல ராஜா, நீங்க வாக்கியத்தை வாசிங்க. வாக்கியத்தை தான் வாசிக்கணும். சாட்டை நாங்க பொருள் பார்ப்போம், நீங்க வாக்கியத்தை வாசிங்க. மாலா கடிதம் படித்தாள். காகம் முட்டையை அடை காக்கிறது. பாரதி இனிய பாடினான். அம்மா ஊனை பிடித்த முட்டையை குடித்த அழகிய நகரை அமைத்தான். புலவர்கள் பாடல்களை பாடுகின்றனர். ராமன் சீதையை மணந்தான். பூச்செடியை நான் நடுகிறேன். ரைட், ஓகே. ரைட், ஓகே. இந்த சொல்லுங்க. வாசிக்கவா சார்? வாசிங்கம்மா. வினாக்களை மட்டும் வாசி. ஓகே சார். சொற்றொடர் வாக்கியம் என்பவற்றின் வகையை அறிதல். மாலா கடிதம் படித்தாள். காகம் முட்டையை அடை காக்கிறது. பாரதி இனிய பாடல்களை பாடினான். அம்மா உணவு சமைக்கிறாள். எலியை பூனை பிடித்தது. பாம்பு முட்டையை குடித்தது. அரசன் அழகிய நகரை அமைத்தான். புலவர்கள் பாடல்களை பாடுகின்றனர். ராமன் சீதையை மணந்தான். பூஞ்செடியை நான் நடுகிறேன். சார். ரைட், ஓகே. சீத் வாசிங்க ராஜா. சீத். எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த 3வது பாடத்துல வந்து பின்வரும் வாக்கியங்கள் உள்ள எழுவாய் தொடர் பயனிலை தொடர் என்பவற்றை இனங்காண்க. அது வந்து வட்டம் இடணுமா இல்லாட்டி கோடிடணுமா? அதுமா நீங்க வேறையா எழுவாய் தொடர் போட்டு அதை எழுதணும். எழுவாய் தொடர் கீழே பயனிலை தொடர் என்று சொல்லி பயனிலை தொடரை எழுதணும். ஓகே சார். சரி, ஓகே. ரைட். இப்ப இந்த சார்ட்டை செஞ்சால்கள் ஒவ்வொன்று முடிஞ்சா நீங்கம்மா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ன நாங்க திக்ராக்கு தாரோம். திக்ரா அது இதுல எது எழுவாய்க்கு வரும், இந்த சார்ட்ல என்னென்ன இடத்துக்கு எது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். ஓகே சார். மாலா எழுவாய். மாலா எழுவாய். கடிதம் செயற்பாடு பொருள் படித்தால் பயனிலை. கடிதம் செயற்பாடு பொருள். அடுத்தது படித்தால் பயனிலை. படித்தால். ரைட், ரைட், ஓகே. ரெண்டாவது ஆஸ். ஓகே சார். எழுவாய். கொஞ்சம் நீங்க காகம் எழுவாய். ரைட். முட்டையை செயற்படுபொருள். முட்டையை செயற்படுபொருள் அடை காக்கிறது பயனிலை. அடை காக்கிறது. அடை காக்கிறது. ரைட், ஓகே. ரைட். 3வது சீட். பாரதி இனிய பாடல்களை பாடினான். எழுவாய் பாரதி. செயற்பாட்டு பொருள் இனிய. பாரதி பயனிலை. செயற்பாடு பொருள் பாடல்களை. பாடல்களை.
பாடல்களை அடுத்தது ஓ என்ன பயனிலை எலியை பூனை பிடித்தது. இல்ல கொஞ்சம் எழுவாய் இருங்க ராஜா. பாரதி இனிய பாடல்களை பாடினான். பாரதி எழுவாய் செயற்படு பொருள் பாடல்களை பயனிலை என்ன பாடினான். பாடினான். அடுத்தது உமர் சொல்லுங்க ராஜா. உமர் அடுத்த வாக்கியத்தை. உமர் அம்மா உணவு சமைக்கிறாள். சமைக்கிறாள். எழுவாய் என்ன அம்மா. அம்மா. ரைட். ஓகே, வெரி குட். அம்மா எழுவாய் செயற்படுபொருள் உணவு. உணவு. உணவு செய்யப்படுகிறது. பயனிலை சமைக்கின்றாள். சமைக்கிறாள் அல்லது சமைக்கிறாள். சமைக்கிறாள். ரைட். ஓகே. அடுத்தது நான் வாசிக்கவா சார்? ரைட். திக்ர வாசிங்க. அடுத்தது எலியை பூனை பிடித்தது. எலி எழுவாய் பூனை செயற்படு பொருள் பயனிலை பிடித்தது. ரைட். நல்லா பார்க்கணும் அந்த வாக்கியத்தை. நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவாக நாங்க பார்க்கணும் இல்லையா? எங்களுக்கு சும்மா நாங்க சொல்லலாம். தெளிவாக நாங்க எங்களுக்கு எலியை பூனை பிடித்தது அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியம் தரப்பட்டிருக்குது. இந்த வாக்கியத்துல எழுவாய் எது? எழுவாய் எலி. எப்படி எலி வருமா? அது இந்த வாக்கியத்துல முதலாவது தொடங்குற வாக்கியத்துல முதல்ல ஈக்கிறது அப்படின்றதுக்காக வேண்டி நாங்க முதல்ல என்று சொல்லல. வாக்கியத்துல ஆரம்பிக்கும் பகுதி அப்படின்னு சொல்லித்தான் சொன்னோம். அல்லது கருத்து எழும் பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப நாங்க எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாக்கியத்துல பயனிலையில என்னென்ன கேள்விகளை கேட்கலும் எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுன்ற ஒரு கேள்வியை கேட்கலும் யார் எது எவை அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்ப பூனை எலியை பூனை பிடித்தது. அப்ப நாங்க இதுல எப்படி எந்த கேள்வியை நாங்க கேட்கலும்? எது பிடித்தது? பூனை. பூனை தான் பிடித்தது. அப்ப பூனை தான் எழுவாய். அப்ப நல்லா யாது வச்சுக்கொள்ளணும். முன்னுக்கு ஈக்கிறதுனால அது எழுவாய் அல்ல. அது சரியா வாரண்டவுமா அந்த கருத்து எழும் பகுதியோட வெற்றி வாரன்னு சொன்னா பூனை எலியை பிடித்தது. இப்படித்தான் மந்திக்கணும் அந்த வாக்கியம். ஆனா அந்த வாக்கியத்தை கொஞ்சம் மாத்தி தந்தாலும் நாங்க எழுவாயை எப்படி கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சுக்கிறோம். அவை அந்த படித்த அந்த பகுதிகளை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்யப்படணும்னு சொன்னா விடைகளை நாங்க எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப நாங்க இங்க பார்க்கலும் பூனை தான் எழுவாய். இந்த வாக்கியத்துல எழுவாய் என்ன? பூனை. ரைட். பயன் செயற்படு பொருள் எதை பிடித்தது? எதை பிடித்தது? எலியை. ரைட். எலியை நாங்க செயற்படு பொருளாக நாங்க பார்க்கலும். எலியை. ரைட். எது பயனிலை? பூனை. பிடித்தது. பிடித்தது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிலும். பிடித்ததுதான் பயனிலையாக நாங்க பார்க்கிறோம். அப்ப இதுல எழுவாயுமா எது பிடித்தது? பூனை. எதை பிடித்தது? எலியை. அப்ப எதை என்ற வினாவுக்கு வர விடதான் செயற்படு பொருளாக நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த வாக்கியத்துல செயற்படு பொருள் முன்னுக்கு நின்றிக்குது. ஆனா கருத்து எழும் பகுதி பூனை அப்படின்ற பகுதி நின்றுதான் எழுக்குது என்று சொன்னா நாங்க பிடித்தது எது பிடித்தது? பூனை. எதை பிடித்தது? எலியை. அப்ப பூனை எலியை பிடித்தது அப்படின்னு சொல்லித்தான் இந்த வாக்கியம் அமையணும். ஆனா இங்க என்னன்னு சொன்னோம்மா, அப்ப வாக்கியம் அப்படி மாறியும் வரையிலும். அதனாலதான் நாங்க எழுவாயை எப்படி கண்டுபிடிக்கிறது, செயற்படு பொருளை எவ்வாறு கண்டறிவது அப்படின்ற பகுதியை நாங்க பார்த்திக்கிறோம். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் அடுத்த கேள்விய. ஆஸ் ஓகே சார். சார் போர்ட் கிளியர் இல்லாம இருந்துச்சு. கிளியர் இல்லாம இருக்குதா?
இப்ப உங்களுக்கு இங்கல வாசிக்கிற பாது கிளியர் ஆயிக்குதா ராஜா? இல்ல. இப்ப இல்ல. இப்ப சரி. ரைட், ஓகே. அரசன் அழகிய நகரை அமைத்தான். இல்ல அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. பாம்பு முட்டையை குடித்தது. எழுவாய் பாம்பு செயற்படுபவர் முட்டையை பயனிலை குடித்தது. பயனிலை குடித்தது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். பயனிலை குடித்தது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், ஓகே. ரைட், அடுத்த கேள்வி சீத். அரசன் அழகிய நகரை அமைத்தான். எழுவாய் அரசன் செயற்பாட்டு பொருள் நகரை பயனிலை அமைத்தான். பயனிலை அமைத்தான் என்று சொல்லி நாங்க சொல்லி. ரைட், ஓகே, வெரி குட். உமர், அடுத்த வினா வாசிங்க ராஜா. புலவர்கள் பாடல்களை பாடுகின்றனர். புலவர்கள் பாடல்களை பாடுகின்றனர். புலவர் எழுவாய் பாடல்கள் செயற்படுபொருள் பயனிலை பாடுகின்றனர். பயனிலை. ரைட், ஓகே. திக்ரா. இராமன் சீதையை மணந்தான். இராமன் எழுவாய் சீதை பயனிலை மணந்தான். இராமன் எழுவாய் சீதை செயற்படு பொருள் மணந்தான் பயனிலை. யாரை மணந்தான்? சீதையை. அப்ப சீதை செய்யப்படு பொருள் மணந்தான் பயனிலை. கருத்து முடிகிற இடம் தானே பயனிலை. பயனிலை எங்களுக்கு லேசா கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். ரைட், ஓகே. அடுத்தது ஆஸ். ஓகே சார். பூச்செடியை நான் நடுகிறேன். எழுவாய் நான் செயற்படும் பொருள் பூச்செடியை பயனிலை நடுகிறேன். பயனிலை நடுகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க வாரத்தை நாங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம். ரைட், இப்ப இதுல ஆஸ் இன்னொருக்கு இதை வாசிங்க ராஜா. பூஞ்செடியை இதை வாக்கியத்தை வாசிங்க. பூஞ்செடியை நான் நடுகிறேன். சொல்லுங்க விடையே. பூச்செடியை நான் நடுகிறேன். எழுவாய் நான் செயற்படும் பொருள் பூச்செடியை பயனிலை நடுகிறேன். வெரி குட், கெட்டிக்காரன். அப்ப இங்க பாருங்கம்மா, மாறி இருந்ததுக்கு பிரச்சனையா இல்ல, எங்களுக்கு கண்டு கொள்ள இயலும் என்று சொன்னா அதுதான் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க முடியும். இப்ப நாங்க பார்ப்போம். இந்த சார்ட்டை ஃபில் பண்றேன் சார். நீங்க சொன்ன மாதிரி இதுல அரசன் எழுவாய் அதே போல நகரை செய்யப்படு பொருள் அமைத்தான் பயனிலையாக நாங்க பார்க்க முடியும். அமைத்தான் பயனிலையாக நாங்க பார்க்க முடியும். நீங்க இப்ப இந்த பயிற்சி முடிய இன்றைக்கு படிச்ச பகுதி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லணும். இன்றைக்கு நாங்க என்னத்தை படிச்சோம் அப்படின்றது ஒரு ஒரு சுருக்கமா என்னென்னத்தை நாங்க படிச்சிருக்கிறோம் அப்படின்ற என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய ஒரு விளக்கம் ரெடியாங்க டக்குன்னு நான் இந்த சார்ட்டை ஃபில் பண்ண காட்டிலும் அப்ப உங்களுக்கு இலகுவாக இருக்கு. அப்ப நாங்க இன்னைக்கு என்ன படிச்சோம் பகுதி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லேசா விளங்கி கொள்ள இயலும். ரைட், ரைட். அடுத்தது பூனை. ரைட், இன்னைக்கு வரணும், இது கீழுக்கு வரணும் இல்லையா? இதுல வரணும் பாம்பு
முட்டையை குடித்தது. அடுத்தது பாம்பு அல்லாடு. முட்டை அரசன் அழகிய நகராசி அமைத்தான் புலவர்கள். நான் பூஞ்செடியை நடுகிறேன். ரைட், இதான் இந்த வாக்கியத்திலுமா இப்ப உங்களுக்கு லேசி ஒரே ஸ்லைட் உள்ளுக்கு எங்களுக்கு மிக இலகுவாக பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்குது. மாலா கடிதம் படித்தால், மாலா எழுவாய் கடிதம் செய்யப்படும் பொருள் படித்தால் பயனிலையாக நாங்க பார்க்கலும். காகம் முட்டையை அடை காக்கிறது. எது அடை காக்கிறது? காகம். அப்ப எழுவாய் எதை அடை காக்கிறது? முட்டையை. அது செய்யப்படும் பொருளாக நாங்க பார்க்கலும். பாரதி இனிய பாடல்களை பாடினான். பாடினான் பயனிலை. எது யார் பாடினான்? பாரதி. அப்ப எழுவாய் எதை பாடினான்? பாடல்களை அப்படின்னு சொல்றது செய்யப்படும் பொருளாக நாங்க பார்க்கலாம். அம்மா உணவு சமைக்கிறாள். யார் சமைக்கிறாள்? அம்மா. அப்ப எழுவாய் எதை சமைக்கிறாள்? உணவு செய்யப்படும் பொருள். எலியை பூனை பிடித்தது. அப்ப பிடித்தது இங்க பயனில்லை. எது பிடித்தது? பூனை. எதை பிடித்தது? எலி. அப்ப பூனை எழுவாய் எலியை அப்படின்னு சொல்றது செய்யப்படும் பொருளாக நாங்க பார்க்கலும். பாம்பு முட்டையை குடித்தது. அப்ப இங்க நாங்க பார்க்கலும் எது குடித்தது? பாம்பு. எதை குடித்தது? முட்டையை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலும். அரசன் அழகிய நகரை அமைத்தான். அமைத்தான் என்பது பயனிலை வாக்கியம். அந்த கருத்து முடிகிற இடம். அப்ப யார் அமைத்தான்? அரசன். எதை அமைத்தான்? நகரை. அப்ப யார்? அரசன் எழுவாய் எதை அமைத்தான்? நகரை செய்யப்படும் பொருளாக நாங்க பார்க்க முடியும். ராமன் புலவர்கள் பாடல்களை பாடுகின்றனர். அப்ப யார் பாடுகின்றனர்? புலவர்கள். எதை பாடுகின்றனர்? பாடல்களை பாடுகின்றனர். அப்ப எங்களுக்கு பயனிலையே தெரிஞ்சு கொள்ள இயலும்னு நம்ம கருத்து முடிகிற இடம் நாங்க சொல்றோம் பயனிலைன்னு சொல்லி. அப்ப அந்த பயனிலையை கண்டு கொள்ள இயலும்னு சொன்னா அந்த வினாக்களை வச்சு கொண்டு இலகுவாக எங்களுக்கு எழுவாய் பயன் செய்யப்படும் பொருளை எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். ராமன் சீதையை மணந்தான். யார் மணந்தான்? ராமன். அப்ப ராமன் எழுவார். யாரை மணந்தான்? யாரை என்ற வினாவையும் கேட்க முடியும் பயனிலையில செய்யப்படும் பொருளை கண்டறிவதற்கு. அப்ப சீதையை என்பது செய்யப்படும் பொருளாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்க பாருங்கம்மா, பூஞ்செடியை நான் நடுகிறேன். யார் நடுகிறேன்? நான். அப்ப எழுவாய் நான். எதை நடுகிறேன்? பூஞ்செடியை. அப்ப அது செய்யப்படும் பொருளாக இங்கு நாங்க பார்க்க முடியும். ஆகவே நீங்க நல்லா உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தானும் இந்த ஸ்லைடுகள் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டு உங்களுக்கு மிக தெளிவான
ஒரு கற்றல் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படுறதை நாங்க பார்க்கிறோம். ரைட், ஓகே. இப்போம்மா நீங்க இன்றைய நாள் நாங்க படித்த அந்த பகுதிகளை யாருக்கும் சொல்ல முடியுமா? என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லி? ரைட், ஓகே. அழகா சொல்லி காட்டுங்கம்மா, என்னத்தை நாங்க இன்றைய வகுப்புல நாங்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி. தலைப்பு சொற்றொடர். சொற்றொடரை இரண்டு வகையால் பிரிக்கலாம். பெயர் தொடர், வினைமுற்று தொடர். பெயர் தொடர் உதாரணம் கடுவன். வினைமுற்று தொடர் மறைகிறான். சரி, வேற என்ன படிச்சோம்? எழுவாய் பயனிலை செயற்பாடு பொருள். எழுவாய் ஒரு வாக்கியத்தில் ஆரம்பமாகும் சொல். பயனிலை ஒரு வாக்கியத்தில் முடியும் போது இன்னும் கொஞ்சமா நாங்க எங்களை நல்லா ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். ஒரு விடயத்தை நாங்க சொல்லக்கொள்ள நாங்க இன்றைக்கு சொற்றொடர் வாக்கியம் என்பனவற்றின் வகையை அறிதல் அப்படின்ற தலைப்புக்கு கீழால சில பகுதிகளை நாங்க இன்றைய வகுப்புல நாங்க பார்வையிட்டிருக்கிறோம். அவை சொற்றொடர் வாக்கியம் என்பனவற்றின் வகையை அறிதல் அப்படின்றது. சொற்றொடர் என்று சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அதாவது சொற்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா தனியாகவும், அதே போல பல சொற்கள் வாக்கியத்துல சொற்கள் இணைந்தும் என்ன செய்யணும் சொன்னா வரையிலும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். தனியாக இருக்கிற நேரம் அதை நாங்க சொற்றொடர் என்று சொல்லி சொல்றது. இப்ப பூ ஒரு சொல் தனியாக இருக்கிற நேரம் அது பெயர் சொல்லாக என்று சொன்னா பெயர் சொல்லாக இருக்கும்னு சொன்னா அதை நாங்க பெயர் தொடர் என்று சொல்லி பார்த்தோம். வந்தான் ஒரு வினை சொல்லாக இருக்கும் என்று சொன்னா அதை நாங்க வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலும் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல வாக்கியம் நாங்க எடுத்துக்கொள்வோம் சொன்னோம்னா வாக்கியம் ஒன்றுல நாங்க பார்க்கிற நேரம் அதுல நாங்க எழுவாய் தொடர் பயனிலை தொடர் அப்படின்ற ஒரு பகுதியை நாங்க பார்த்த ஒரு வாக்கியமாக இருக்கும்னு சொன்னா அம்மா உணவு சமைத்தாள். இங்க அம்மா என்பது எழுவாய் தொடர் என்று சொல்லியும் சமைத்தாள் என்று சொல்றது பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லியும் நாங்க பார்த்தோம். அப்ப வாக்கியம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். சொற்கள் ஒழுங்கான முறையில் அமைந்து ஒரு கருத்தை நிறைவு செய்யுமாயின், ஒரு கருத்தை தருமாயின் அல்லது ஒரு கருத்தை நிறைவு செய்யுமாயின் அதை நாங்க வாக்கியம் என்று சொல்லி நாங்க சொன்னோம். அதே நேரத்துல வாக்கிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். எழுவாய் என்பதும் ஒரு வாக்கியத்துல கருத்து எழும் பகுதியை அல்லது ஆரம்பிக்கும் இடத்தை, எழும் பகுதி அல்லது ஆரம்பிக்கும் இடம் அந்த வாக்கியத்துல, அதைத்தான் நாங்க சொல்றோம் எழுவாய் என்று சொல்லி நாங்க சொல்றோம். பயனிலை என்று சொல்றது அந்த வாக்கியத்துல கருத்து முடியும் பகுதி அல்லது கருத்து நிறைவு பெறும் இடம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். செயற்பாடு பொருள் என்று சொல்றது அந்த வினையின் பயனுக்கு உட்படும் பகுதியைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம் செயற்பாடு பொருள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போ ஒரு வாக்கியத்துல பயனிலையில் இருந்து கொண்டுமா நாங்க எழுவாயை கண்டுபிடிக்கலும் செயற்பாடு பொருளை நாங்க கண்டுபிடிக்கலும். இப்ப எழுவாயை கண்டுபிடிக்கிற நேரம் படித்தால் என்று சொல்லி உயர்திணைக்குரிய வாக்கியமாக இருந்ததுன்னு சொன்னா யார் என்ற வினாவை நாங்க கேட்கணும். இப்ப காகம் முட்டை அடை காக்கிறது, எது அடை காக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறத நாங்க பார்க்கிறோம். அதே போல செயற்படு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்குமா எதை படித்தால் கடிதம், எதை மாலா கடிதம் படித்தால், எதை படித்தால் கடிதம். அப்ப கடிதத்தை அல்லது கடிதம் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. அவை அது செயற்படு பொருளாக நாங்க பார்க்கிறோம். அடை காக்கிறது, எதை அடை காக்கிறது முட்டையை. அவை முட்டை என்பது இங்கு செயற்படு பொருளாக நாங்க பார்க்கிறோம். யாரை என்ற வினாவையும் நாங்க கேட்கலும். ராமன் சீதையை மணந்தான். அப்ப யாரை மணந்தான்? அப்ப சீதையை. அப்ப அந்த வாக்கியத்துல செயற்படு பொருள் சீதையை அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். அவைமா இவ்வாறான ஒரு இலக்கண ஒரு வகுப்பை இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக பார்வையிட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த பயிற்சிகளை எல்லாம் நீங்க உங்களோட கொப்பிகள்ல எழுதி கொள்ளுவீங்கன்னு சொன்னா இது தொடர்பான உங்களுக்கு முழுமையான விளக்கம் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க நாங்க உங்களுக்கான வீட்டு வேலையாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 10 வாக்கியங்கள் நீங்க எழுதி அதுல எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் இப்படி ஒரு சார்ட் அடிச்சு அந்த சார்ட்ல அந்த என்ன செய்யணும்னு சொன்னா எழுவாய்க்கு நேரைய எழுவாயை, பயனிலைக்கு நேரைய பயனிலையும், செயற்பாடு பொருளுக்கு நேரையா செயற்பாடு பொருளையும் எழுதி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வேற என்ன சரி கேட்டுக்கொள்ளணுமா நீங்க? இல்ல. ரைட், அப்பமா ஆல் தி பெஸ்ட். அல்லாஹ்வுடைய காவல் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.